ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசனில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு வாக்-இன் டிரைவ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எப்போ பார்க்குறீங்களோ, ஸோ அந்தளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அவங்க பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரமாக இந்த வாக்-இன் வந்துட்டு நீங்கள் தெரியப்படுத்துறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து சீக்கிரமாக புக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி வாக்கின் டேரெக்டாக போகிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த லொக்கேஷன் போகணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி ஸோ காக்னிசனில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு ரீசெண்டாக ஒரு கொலீக் மூலியமாக தான் தெரிய வந்தது. ஸோ அவங்க வந்து இந்த இமேஜாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா ரிலவெண்ட்டான ஒரு டேட்டா அனாலிசிஸாக இருக்கட்டும், இல்லை டேட்டா என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை டேட்டா ரிலவெண்ட்டான ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஜி ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் வித் த குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் 2024 and 2024 2023 and 2024 பேட்ச் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் பிஜி கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு யூஜி ஆர்ட்ஸ் கிராஜுவேட் ஒன்லி ஃபார் யூஜி ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து டேரெக்டாக வாக் இன்டர்வியூக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் யூஜி ஆர்ட்ஸ் கிராஜுவேட் வித் த குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இவங்க வந்து பெருசாக காம்ப்ளிகேட்டடாலாம் பெருசாக எதுவும் கேட்கல. இவங்க வந்து பேசிக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. அது யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2023 and 2024 பேட்ச் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸும் அதுக்கப்புறம் பிஜி படிச்சிருக்க யூஜி பிஜி முடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பிஜி கிராஜுவேட்ஸுமே நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி அண்டர் கிராஜுவேட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கோயம்புத்தூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் யாரை வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரகுவரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் அங்கே கொடுத்துருக்காங்க ரகுவரன் சொல்லிட்டு. ஸோ அவரை கம்யூனிகேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனுமே வந்து நம்ம கோயம்புத்தூர் லொக்கேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு மட்டும் தான் 2023 2024 பேட்ச் அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸை மட்டும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேஷன். அதாவது இது எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து நேரடியாக போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து March 7th. ஸோ நாளைக்கு காலையில் March 8th வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். அதனால் வந்து இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை நியர்பை த சிட்டிஸில் இப்போ வந்து கோயம்புத்தூராக இருக்கட்டும், இல்லை ஈரோடாக இருக்கட்டும், இல்லை திருப்பூராக இருக்கட்டும், இல்லை சேலமாக இருக்கட்டும், இல்லை கேரளாவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் இந்த திண்டுக்கல், ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்க பீப்புள்ஸ்லாம் இப்போ வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கூட உடனே நீங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வென்யூ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட், செகண்ட் ஃப்ளோர் நார்த் சைடு, சில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், கீரநத்தம், சில்ஜேஸ் ரோட், சரவணம்பட்டி, கோயம்புத்தூர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஸோ ஐடி பார்க் இருக்குது. அந்த ஐடி பார்க்கில் சிடிஎஸ் கேம்பஸ் மிகப்பெரிய ஒரு கேம்பஸாகவே இருக்குது. ஸோ அந்த கேம்பஸில் தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அங்கே போயிட்டு ரகுவரன் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தா போதும், நீங்கள் உள்ள என்ட்ராகும் போதே இதை பற்றி இந்த வென்யூவோட லொக்கேஷன் இந்த இமேஜஸ் வந்து நீங்கள் காமிச்சிங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ March 8 வந்து கொடுத்துருக்காங்க ஃபேஸ் டு ஃபேஸ். இந்த இன்டர்வியூ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்னிங் 9 AM 12:30 PM வரைக்கும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் 9 AM மதியானம் வரைக்கும் தான் நடக்கும். அப்படி மதியானம் ஒரு இப்போ 9னா 10, 11, 12 ஒரு 3.5 hours தான் நடக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸில் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி ஒன் நேஷனல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், சிவி, ஹாட் காப்பி, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நேஷனல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக கொண்டு போகணும். அது என்னவா இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதார் கார்டாக இருக்கலாம், இல்லை பேன் கார்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சிவி, ஹாட் காப்பி கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம்ஸை வந்து நீங்கள் ஒரு ஹாட் காப்பி வந்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஜெராக்ஸாக இருக்கட்டும், ஒரு 1 காப்பியாக இருக்கட்டும், 2 காப்பியாக இருக்கட்டும், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. தென் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும்
நீங்கள் வந்து கொண்டு போய்க்காங்க நேரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 2023 2024 பேட்சஸ் மட்டும்தான். ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட இதில் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஜாப். அதுக்கப்புறம் இன்டர்வியூ லொக்கேஷன் ஜாபோட லொக்கேஷனுமே கோயம்புத்தூர் தான். தென் இன்டர்வியூ லொக்கேஷனுமே கோயம்புத்தூர் தான் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வென்யூமே கொடுத்துருக்காங்க சரவணம்பட்டியில் இருக்க ஸோ ஐடி பார்க்கில் சிடிஎஸ் கேம்பஸ் இருக்குது. ஸோ அந்த கேம்பஸில் தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா March 8 கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் இன்டர்வியூ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்னிங் 9 AM இருந்து 12:30 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆதார் கார்டாக இருக்கட்டும், இல்லை பேன் கார்டு ஜெராக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூமோட ஹாட் காப்பியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ நான் எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கே இப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது. இதை பார்த்துட்டு ஒரு 4 to 5 பீப்புள்ஸ் போய் அட்டன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ யாரெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக பார்க்குறீங்களோ கண்டிப்பாக எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது, இல்லை என்ன மாதிரிலாம் கொண்டு போகலாம், என்ன இதெல்லாம் கொண்டு போகலாங்கிற டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன். அதை கேட்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை ஸோ இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருக்கட்டும், இல்லை நாளைக்கு காலையில் இருக்கட்டும், நான் கண்டிப்பாக அவைலபிளாக தான் இருப்பேன். அதனால் உங்கள் ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த உங்கள் ஸ்லாட்ஸில் நீங்கள் வந்துட்டு எப்படி போகலாம், இல்லை எந்த மாதிரி கொண்டு போகலாம், எந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கலாம், அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ சொன்ன மாதிரி இந்த வீடியோஸும் இருக்கட்டும், இல்லை இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் தி எவ்வளோ சீக்கிரமாக பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்கள். நானும் எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நானும் போஸ்ட் பண்ணுறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.